ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. மூணையும் ஒரு மனுஷன் நேர்கோட்டு பாதையில வைத்திருக்க வேண்டும் என்று நினைச்சா அது முடியாதுங்க. இது ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. ஒரு அரசியல் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா அவருக்கு தான் செய்கின்ற வேலையின் மீதும் நம்பிக்கை இருக்கு, தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீதும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான். அதனால் பால் கனகராஜன் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேங்க. எப்பொழுதும் நீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர், அடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதி. எங்களுக்கு நீங்கள் வழக்கறிஞராக வேண்டும், அரசியல்வாதியாக வேண்டும். மூன்றாவது சிஸ்டத்தை சரியா வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் கூட சிஸ்டம் தன்னுடைய கடமையை செய்யணும். இதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறிப்பாக இந்த மேடையில அண்ணன் பால் கனகராஜ் அவர்களை பற்றி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது போன்ற ஒரு மேடை வந்திருக்கு. எனக்கு தெரியும் இங்க நிறைய பேர் பால் கனகராஜ் அண்ணனுக்காக வந்திருக்கிறீங்க. மாற்று கட்சியாக இருந்தாலும் பாலண்ண சொல்லிட்டாங்க, பாலண்ணன் சொன்ன பிறகு நாம் இங்க வர வேண்டும் என்று அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க. அதே போன்ற மரியாதை தான் அவரும் உங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது சொன்னானே, வேற கட்சினே அருமையான வழக்கறிஞர்னு ஜெம்னே அவர் அவ்வளவு சூப்பரா இருப்பாருன்னு, அவ்வளவு கிளீனா அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். அந்த அளவுக்கு கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய அற்புதமான பண்பு அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு இருக்கு. அதே போல மேடையில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் குமரகுரு அவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில நேரடியாக ஈடுபட்டு வேறு வேறு காலகட்டத்தில் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் வலிமைப்படுத்துவதற்காக எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, வழக்கறிஞர் பின்னுடைய மாநில தலைவர் அண்ணன் வணங்காமுடி அவர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.